வீட்டில் எப்பவுமே வந்து கொழுக்கட்டை பண்ணும்போது அரிசி மாவில் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம இந்த மைதா மாவு வச்சு பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிட்ட இருக்க இந்த மைதா மாவு, கொஞ்சம் ஏலக்காய் பவுடரு, கொஞ்சம் லைட்டாக கீலாம் போட்டு ரெடி பண்ண அந்த மாவில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க இந்த கோவா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். வாவ், கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். யூஸ்வலாக கொழுக்கட்டைனா என்ன பண்ணுவாங்க, ஸ்டீம் பண்ணுவாங்க. அப்படின்னா பால் கொழுக்கட்டைனா என்ன பண்ணுவாங்க, பாலில் டைரெக்டாக போட்டு பாயில் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மைதா மாவை, இந்த கோவா எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிட்டு அழகாக டைரெக்டாக ஃப்ரை பண்ணுறேன். இந்த ரசமலாய்க்கு வந்து எப்படி பால் நல்லா திக் பண்ணாலும் அதே மாதிரி இந்த பாலை நல்லா திக் பண்ணுறோம். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இந்த சர்க்கரை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் ஆட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். திருப்பி குக் பண்ண டைட்டான பிறகு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். டர்ன் பண்ணிட்டு ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்துடலாம். இதுக்கு நான் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப இந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுவோம், ரொம்ப டைட்டாக பிசையணும். அதே டைமில் வந்து நீங்கள் ரோல் பண்ணும்போது உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து டைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலன்னா அந்த மாவு வந்து ஃப்ரை பண்ணும்போது லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த என்டையர் ப்ரிப்பரேஷன் வீணாக போயிடும். அதனால தான் எப்பவுமே இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது டைட்டாக பண்ணணும் சொல்கிறேன். ஓகே, இந்த மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ரெடியான இந்த மில்க் இல்லை சில பேர் ஊற போடுவாங்க, அப்படி இல்லைன்னா டைரெக்டாக பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம கிட்டே இருக்க இந்த மில்கை வந்து நல்லா இந்த சைடெல்லாம் இந்த லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டு இந்த ஆடையோட இப்படி மேலே பிளேஸ் பண்ணுறேன். இந்த டைமில் கொஞ்சோண்டு நம்ம கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு வந்து கார்னிஷ் கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலே போடுறேன். இப்போ இந்த டிஷ் ரெடியாக இருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த ரெடி பண்ண மில்கோட அப்படியே எடுத்து ஜஸ்ட் ஒரு பைட் அப்படியே டைரெக்டாக சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். சூப்பர். பாருங்க, அந்த கோவா உள்ள இருக்கு, ஆல்ரெடி இனிப்பு இருக்கு. அது இல்லாமல் அந்த ரபடி மில்க் வந்து ரெடி பண்ணி நம்ம இதில் போட்டுக்கோம் பார்த்தீங்களா, சூப்பரான டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சம்திங் ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்க கெஸ்ட்டோட வந்து சேர்ந்து சாப்பிடுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருங்க. இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி செஞ்சிருக்கோம். இந்த டிஷ் எப்படி பண்ணுறது சொல்லி வச்சுன்னா ரீக்கா பார்த்தலாமா? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.